நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல அமுதா. ஆனா எனக்கு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தோணுது, என் கூட பிறந்த ஒருத்தி இருந்தா நல்லா இருக்கும்னு. புனிதக்கா என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான். என்ன என்னால அவங்க கிட்ட சண்டை எல்லாம் போட முடியாது, அது மட்டும்தான் வித்தியாசம். ஓஷிஷோ அக்கா தெய்வான, நீ கிளம்பிட்டேன்னு சரவணா ஃபோன் பண்ணி சொன்னா உடம்பெல்லாம் ஓகே தானே? ஒன்றும் இல்லக்கா, நான் நல்லா இருக்கேன். இவளை ஏன்க்கா கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா அண்ணி, இவங்க இருந்தாலே ஏதாவது சண்டை போடுதான் நினைப்பாங்க. அண்ணி நீங்க மட்டும் வந்திருக்கலாம்ல. அமுதா, அப்படியெல்லாம் கேட்டு சங்கடப்படுத்தாத. சாரிண்ணே. கபிலன், அமுதா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு கபிலன்? என் தங்கச்சியோட ஹிஸ்டரி எப்படி, அவ வந்து எந்த கோக்குமாக்கும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நானும் கூடவே வந்திருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. யாழ்னிக்கு இப்படி ஒரு அண்ணன். புனிதா, நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு புனிதா. உலகத்திலேயே பொண்டாட்டியை இப்படி வெளிப்படையா சைட் அடிக்கிற ஆளு நீங்க தானா? ஏமா கரெக்டா சொன்னமா. மேடம், போட்டோ எடுக்க ரெடி பண்ணியாச்சு. என்ன அதுக்குள்ள போட்டோ எடுக்க போறீங்களா? அத்தை Dress கொடுத்து விட்டுருக்காங்க, இத போட்டு தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த போட்டோ ஷூட் நான் ஏற்பாடு பண்ணதுதான். எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் எடுக்க முடியும். அக்கா, நான் சில காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதுலதான் நம்ம எடுக்க போறோம். அக்கா, அத்தை சொன்னாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது அவகிட்ட சொல்லுங்க. தெய்வான, அம்மா புடவை கொடுத்து விட்டுருக்காங்க, அதை கட்டிட்டும் சில போட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படி என்ன சாரிக்கா அது? எங்க காட்டு. கூடு. இந்தா. இந்த சாரிக்கு தான் இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? இந்தா, முதல்ல டிசைனர் கிட்ட இருந்து வந்த சாரியில போட்டோ எடுப்போம். அதுக்கப்புறம் டைம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இத போட்டு எடுப்போம். ஏய், டைம் இருக்கு இல்லங்கறதெல்லாம் நீ சொல்லாத. இது அத்தை கொடுத்து விட்ட புடவை. இத போட்டு போட்டோ எடுத்தே ஆகணும். யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட முடியாது. யாழ்னி, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? கார்ல உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? புனிதா, கொஞ்சம் அப்படி வாங்கல. குடு மாமா, இவங்க 2 பேரையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா, நீ போ. ஏய், புனிதா சொன்னதை கேட்டல்ல? சண்டை போடாம வந்த வேலையை மட்டும் பாரு. நான் சண்டையெல்லாம் போட வரல, அத்தை சொன்னதை சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். பேசாத. விலங்கத்தை கூடயே கூட்டிட்டு வருவாங்க நான் சொன்னல அமுதா. இங்க பாரு. ஏய், யாரடி வில்லங்கொன்ற? ஏய், வாடி போடின்லாம் சொன்னா மூஞ்ச பேத்துருவேன் பாத்துக்கோ. ஐயோ, பேப்படி பேப்பர். அது வரைக்கும் பார்லர்ல ஃபேஷியல் பண்ண வந்தவ மாதிரி முகத்தை உன்கிட்ட விட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஏய் யாழினி. ஏய், உன்கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம் முடியாது, சரியா? ஏமா, என்கிட்ட பேசணும்னு உன்னை கூப்பிடவே இல்லையே. ஹே, இந்த போட்டோ ஷூட்டுக்கு கூப்பிடாம வந்தவளே நீதான். ஏய், நீ ஃபர்ஸ்ட் சிரிக்காத, உன்னை பார்த்தாலே அப்படியே எரியுது. ஐயோ. வல்லவண்ணா, உங்க தங்கச்சிக்கு ஏதோ எரிச்சல், அது வெயில் அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் இருக்கும், தாங்க முடியல போல. சோ காரை திறந்து கொஞ்சம் ஏசி போட்டு விடுங்க, கொஞ்சமாவது குறையட்டும். ஏமா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அமுதா, வா நம்ம வேலையை பார்ப்போம். ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இருன்றல. யாழ்னி உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? என்ன அண்ணி அவங்க இப்படி பேசுறாங்க? நான் சொல்லிதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். புனிதா, இருங்கக்கா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? முதல்ல நம்ம வந்த வேலையை பார்ப்போம். போய் நீங்களும் ஒன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. மேடம், இவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாமா? போலாங்க, கூட்டிட்டு போங்க. ஓகே, வாங்க. நாங்க வர்றதுக்குள்ள எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. சரி, வாங்க போலாம். என்ன டைம் ஆச்சுன்னா ஆளை காணோம். வந்துருவாங்கண்ணா.
ஏமா சூப்பர்ல. அண்ணா அண்ணி மாதிரி ஏன் கண்ணே பற்றும் போல. எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஆமாக்கா, எனக்கும் அவங்க சேர்ந்தே இருக்கணும்னு ஆசைதான். ம், சீக்கிரமா நடக்கும். ஆஹா கபிலன் புனிதா, உங்களுக்கு இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூங்க. அக்கா அத்தை கொடுத்து விட்ட புடவையை விட இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. தங்கச்சி மேடம், அத்தை கொடுத்து விட்டது அந்த காலத்து சேலை, அதாவது அத்தையோட அம்மா சேலை. அவ்வளவு பழைய சேலையா? ஏங்க, அது வெறும் சேலையை பார்க்க கூடாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோட சேலையை வெறும் சேலையை மட்டும்தான் பார்ப்பீங்களா? அது ஒரு தனி ஃபீலுங்க. புனிதா அந்த சேலையை கட்டினா பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதா அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்கல்ல. சரி சரி, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி கேமரா வச்சிருக்கவங்களுக்கு 4 போஸ் கொடுத்தா தானே வேலை டக்கு டக்குன்னு முடியும். வாங்க வாங்க போலாம், வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க, போங்க போங்க, போ. நின்னு முறைச்சுக்கிட்டே இருப்பா, போ. இங்க நில்லுங்க சார். சார் அப்படி நில்லுங்க ஒரு நிமிஷம். இப்படி இப்படி நில்லுங்க. கபிலன் அண்ணா, நீங்க நில்லுங்க. அக்கா நீங்க உட்காருங்க. அண்ணா அவங்க தோள் மேல கை வைங்க. ஆஹா, இல்ல இல்ல அதெல்லாம் நல்லாவே இல்ல. புனிதாக்கா நீங்க நில்லுங்க. அண்ணே நீங்க உட்காருங்க. ரெண்டு பேரும் அதோ அங்க தெரியுதுல்ல அந்த மரம், அத பாருங்க, நல்லா இருக்கும். நல்லாவே இருக்காது. மரத்தை பாரு, மைனாவை பாருன்னு ஏதாவது உளராதையா நீ? ஏமா கொஞ்சம் அமைதியா இருமா. இங்கே வந்து இவங்க சண்டை நிக்காது போல. உங்க வீட்டாளுங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்களா?